ஹாய் பிளேயர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சொல்கிறேன். சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்துட்டு வந்துடுங்க. அங்கே வீடியோ போகலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா என்சான்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது நெதருக்கு போகணும்ல, அதனால் என்சான்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. ப்ரொடெக்ஷன் 4 தேவை, அதான் என்சான்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்த ஒரு ட்ரேடிங் ஹால் கட்ட போகிறோம் அந்த எபிசோடு. அதான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நானும் அது இதுன்னு என்சான்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் 3 ப்ரொடெக்ஷன் 4 கிடச்சிச்சு. இந்த ஹெல்மெட்டுக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கி. சரி எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆமாம், அப்புறமேட்டு போட்டுக்குவோம். ஓகே, ஆன்வல் செஞ்சு போட்டாச்சு. ஒரு நேப் பேக் புக்கு இருந்துச்சுங்கடா, இருந்தாரு. எடுத்து சாலில் போட்டால் தான் நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி போட்டாச்சு. இப்போதைக்கு இங்கே வில்லேஜர் பிடிச்சி வச்சுருக்கேன். எதுக்குன்னா ட்ரேடிங் ஹால் கட்ட. இப்போதைக்கு ஒருத்தன் பெட்டிங் கொடுத்தேன் ஃபஸ்ட்ரியே, எவன்னு தெரில. இது லூட்டிங் 2 தரையான். வேணாம் இப்போதைக்கு, வேணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவனே 20 எமரால்டு தரையான். என்ன தரையான், ஷார்ப்னஸ் 5 தரையான். அது 26 எமரால்டுக்கு தான். அதனால் இவனை லாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தேவை, ஏன்னா பவுக்கு போட. வாங்க ஆரம்பம் 10 இடத்துல பண்ணிய எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. சரி பார்ப்போம். அந்த இடமும் ஒரு வழியாக கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, பல மணி நேரம் போராட்டுக்கு பின்பு நம்மளுக்கு இன்ஃபினிட்டி புக் கடத்தி விட்டது. 10 எமரால்டுக்கு இன்ஃபினிட்டி புக்கு தரேன். சூப்பர். இப்போ ட்ரேடிங் ஹால் கட்ட ஆரம்பிக்கணும். இப்போ இன்ஃபினிட்டி புக்கை மட்டும் வாங்கி போட்டால் அவன் கரெக்டாக இருப்போம். ஓகே, பவுக்கு என்சான்மெண்ட் போட்டாச்சு. எங்கடா இருக்க? இந்த இருக்கேன். ஒன்றும் கூட பார்ப்போம். ஆனால் இதுக்கு மட்டும் என்சான்மெண்ட்டை போட்டால் முடிஞ்சிச்சு. அதை ட்ரேடிங் ஹால் கட்ட ஆரம்பிச்சிடலாம். எங்கடா இருக்கு ஆன்வில்? இந்த இருக்குது. ஹார்டு இன்ஃபினிட்டியை அது மேக்ஸ் லெவல் பவுலில் தான். ஆனால் இன்ஃபினிட்டி இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அங்கே ட்ரேடிங் ஹால் கட்ட ஆரம்பிப்போம். சும்மா விட்டு பார்க்குறேன். சரி வாங்க ட்ரேடிங் ஹால் கட்டுவோம். ஓகே ப்ரோ, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டேன். கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வுட்டு இருக்குன்னு தெரியும். ஃபுல்லாக வுட்டை வச்சு தான் கட்ட போகிறேன். இப்போ கட்ட ஆரம்பிப்போம். 1 2 3 1 2 3 நானும் கட்டிக்கிட்டே இருக்கேன். அடுத்து இந்த லாக்கெல்லாம் ஸ்டிப்பு பண்ணி விட்டுட்டு, இந்த சைடு ஸ்டிப்பு பண்ணி விட்டுட்டு, அடுத்து அங்கே நிற்கிறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி, அதையும் ஸ்டிப்பு பண்ணி விட்டுட்டு வந்தால் சுத்தா செத்தா ரிப்பீட் அந்த மாதிரி தான் வரும். கெட்டேன் ஸ்டிப் பண்ணுறேன் அவ்வளோதான். ஓகே, இங்கே பில்லர் போட வேண்டியதான். தான் ஃபஸ்ட்டு பில்லர், செகண்ட் பில்லர். ஓகே, செகண்ட் பில்லர் ரெடி. ஸ்ட்ரிப் பண்ணி விட்டுருவோம். அந்த ஓரத்தில் பூரா லாக்கு போட வேண்டியது. லாக்குன்னு வர பிளாங்க்கு வேகமாக எல்லா இடத்துக்கும் போட வேண்டியதான். இங்கே வந்து கேட்டு வரும், 2 பிளாக் கேட்டு. அப்படியே பின்னாடி போட ஆரம்பிச்சிடணும்.
இந்த சைடு பில்லர் போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம தான். ஓகே ப்ரோ, இதுதான் நம்ம இது கூரையோட என்ன சொல்கிறது, கூரையோட இந்த ஸ்ட்ரக்சர் அங்கிட்ட ஆரம்பம். ஓகே ப்ரோ, முடிஞ்சு கிட்டத்தட்ட. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. முன்னாடி மட்டும் ரூஃபை மாட்டிக்கிறேன். வாங்க வில்லேஜரை கடத்த ஆரம்பிப்போம். ஓய் வில்லேஜர், உள்ளப்படா, உனக்கு கடத்துறேன்டா, உள்ளப்படா. என்ன பார்க்கலாம் தள்ளு. எல்லாரையும் மாற்றணும். இங்கே தலைவலி. ஒரு 17 வில்லேஜர் தான் தேவை. 17 நேரத்தில் பார்த்துக்கோ கொண்டு வந்தோம். ட்ரெயினில் ஜம்முன்னு உட்காந்து போகிறேன். தப்பான இடத்துல வச்சுட்டேன், சாரி. இங்கே ரயிலில் போட்டு தப்பாகிறேன். இந்த ரயில் உடச்சிட்டு இந்த ரயில் இங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சாச்சு. போடா, அடிச்சு போடா. அவ்வளோதான்டா. எவ்வளோ பெரிய ரேட்டு போயிருக்கு. இந்த பிளாக்லேருந்து இந்த பிளாக்கு வந்துருக்கு. இருப்போம். கரெக்டாக போயிட்டான். நீங்கள் ரயிலை உடச்சிடுவோம். ரயில் உடைக்க தேர்ட்டை உடச்சிக்கிறீங்க. சூப்பரு. எங்கடா இருக்குது ட்ராப் டோர்? தான் இருக்கா? இங்கே அதை வச்சுவிடு. இதே மாதிரி 17 தான் ஃபுல்லாக நப்பிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். 17 நிமிஷம் தான் பார்த்துக்குவோம். ஓகே ப்ரோ, ஒரு நாள் கஷ்டப்பட்டு எப்படியோ அதை முடிச்சாச்சு. இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குது. எல்லா வில்லேஜும் போங்கடா, குளவில் அமுக்கலாம் உள்ளே அடித்து பற்றி விட்டேன். ஏறிட்டாங்க. இந்த குளம் முக்கியம் தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் 4 தரோம். அப்படி ஒரு 10,000 விளையாட்டுக்கு வாங்க ப்ரொடெக்ஷனை போட்டு எதாக இருக்க போக மாட்டேக்குன்னு இதிலே பாதி வீடியோ போயிடுச்சு. ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர். ஸ்டார் மரம் கலட்டணும். லெகின்ஸுக்கும் இந்த ஹெல்மெட்டுக்கும் மட்டும் போனாலும் போட்டோன்னா கிளம்பிடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. ஒரு எக்ஸ்பியாக இருக்குது, போட்டுவோம். நாட்டு ப்ரொடெக்ஷன் 4 டைமண்ட் ஆர்வர் சூப்பர். நெதருக்கு பயமே இல்லாமல் போகலாம். வாங்க போவோம். இதுக்கு முன்னாடி ஒரு கோல்டன் லேம்பிள் எடுக்கணும். இதில் இருக்குது, இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கா. கோல்டு பூட்ஸ் எடுக்கணும். அதான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. இல்லாட்டி பிக்லின்ஸ் ஏறி அப்படியே கத்தி வச்சு வெட்ட வந்துடுவாங்க எல்லோரும். கோல்டு போடலடா அப்படின்னு வருவாங்க. கோல்டன் ஆப்பிள். ஓகே, எதற்கு போக எல்லாமே ரெடி. சாவா மட்டும் ரிட்டன் வந்தால் நல்லது. செத்துட்டோன்னா அவ்வளோதான், டைம் மாட்டாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. அங்கே நேதருக்கு போவோம்.
எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே போய் பார்த்தேன், உங்களெல்லாம் காட்டல. எங்கிட்ட போட்ரஸ் இருக்குது எனக்கு தெரியும். இங்கிட்ட அப்படியே நேராக போகணும். நேராக போனால் போட்ரஸ் வந்துடும். -200 போனால் போட்ரஸ். இதில் பார்த்தீங்கன்னா சங்க் பேஸில் பார்த்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் போடுறேன், சொல்லுங்கள் போடுவோம். நான் ஓடிட்டு போகிறேன். இப்போ தான் மைனஸ் பண்ணி வந்திருக்கீங்க. சூப்பர். ஆஹா, ஒரு வழியாக ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு விட்டது. இனி பையன் வந்துட்டான்டா. நல்லா பவு ஷாட் தான். போட் டாக்ஸிலே போட்டு உங்களை போட்டர்ஸ் போய்ட்டு வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பாலம் கட்டி இருக்கணும். அதே ஒரு பாதி வீடியோ போயிடும், அடுத்த ஒரு 30 நிமிஷம் போயிடும். அதனால் உங்களை போட்டர்ஸ் அந்த சந்திக்கிறேன். இங்கே ஃபஸ்ட் காட்டிடுறேன் தான் எப்படி இந்த அதுக்கு நேராக அப்படி போனால் வந்துடும். அவ்வளோ சரி, உங்களை போட்டர்ஸ் போய்ட்டு வந்து சந்திக்கிறேன் கைஸ். அப்படி தான் சொல்கிறேன், என் வீடியோ கட்டாக மாட்டி. சரி, போட்டர்ஸ் போய்ட்டு வந்து பார்க்குறேன். வந்துட்டோம் ப்ரோ. ஏன்னா என்கிட்ட ஃபயர் ரெசிஸ்ட் யாரும் கொடுக்கல. 9 கோல்டு வச்சுருந்தேன், கொடுக்கலை. அதோட அப்படி பிளாக்கை போட்டு மறைச்சிட்டு என்னை இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் கீழே கம்பியாக தெரியும், அதை அடித்து எடுத்துட வேண்டியதான். பிளேஸ்ராட வருவானே இந்த மண்டை பையன் வந்துட்டாமா. நெருக்கடாவா போட்டேன் நான். நெருங்கினா தானே நான் பிளாக்கை போட்டு நான் நெருப்பாக வரேன். அப்போ இருக்க ஒருத்தன் வரானா இல்லையா? இந்த விட்டுறவனு விட்டுறா இந்த வெட்ட மாட்டிக்கு விட்டுறா. நல்ல பிளேஸ் அதை கிடச்சி பார்த்து ஐயோ நெருப்பாக வந்துக்கிறேன். வாடா கிட்டக்க வாடா, முடிஞ்சா சண்டைக்கு வாடா. கிட்டக்க வர மாட்டேங்கிறா. இல்லை கிட்டக்க வாழை வேண்டா, காலை வெட்டுங்கடா. அது காலா கம்பியா வாடா 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 வாடா. வரானா இல்லையா கிட்டக்க? வந்துட்டான்டா. பிளேஸ் எடுத்தாச்சு. ஒரு 6 பிளேஸாக கிடச்சா கிளம்பிடலாம். அதை மட்டும் காட்ட மாட்டேங்கிறாய். இந்த எட்ட மாட்டேங்கி போட் சாவ். என்கிட்டயா என்ன பிளேஸாக இருக்குது? 3 பிளேஸாக இருக்குது. நான் கொஞ்சம் கிடச்சா கிளம்பிடலாம், இடத்த காலி பண்ணிடலாம். வாடா இல்லையா? விட்டான்டா. விட்டுறோம், மேலே ஏறி விட்டுறோம். இந்த மேலே ஏறி தான் விட்டணுமோ நான் தெரிய மாட்டேங்கி. விட்டான்டா. நாட் பேக் வச்சு நான் ரொம்ப பின்னாடி போகிறேன். பிளேஸ் வர கிடைக்கிற சூப்பர் நைஸ் நல்லா பண்ணி வாடா. பிளேஸ் ஸ்பானர்லேருந்து அதில் இழுத்துட்டு வந்து தான் அடிக்கிற மணியே இருக்குது. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் எல்லாரையும் முடிச்சிருக்கலாம் எல்லாரையும். அடுத்த எபிசோடு என்டர்டெயின் அழிக்க போகிறோம். அதனால் அந்த எபிசோடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன பிளேஸாக 6 பிளேஸாக கிடச்சா கிளம்பிடலான்னு பார்க்குறேன். இட மாட்டிக்கிறேன். ஒரு 3 பிளேஸ் ஆகிறான்டா. அப்படி தான்டா போங்கடா. எடுத்துட்டு ஓடி வந்துடுவோம். ஓகே, ஒரு 5 பிளேஸாக கிடச்சிருச்சு. இன்னும் 1 பிளேஸாக கிடச்சா கிளம்பிடலான்னு பார்க்குறேன். சரி கிளம்பிடுவோம். அங்கே போகுது இப்போதைக்கு அதை மட்டும் போட்டு தள்ளிட்டு போயிடுவோம். சரி உங்களை வீட்டில் வந்து சந்திக்கிறேன். 6 பிளேஸாக கிடச்சிருச்சு. ஓகே ப்ரோ, வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட அந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான எபிசோடில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பிளேஸ்லாம் எடுத்தாச்சு. அடுத்த எபிசோட் என்டர்டாகனா அழிக்க போகிறோம். என்டர்டாக அழிச்சுன்னா அதை பெரிய பெரிய ப்ராஜெக்டாக எடுக்கலாம். கரெக்டாக எடுத்துட்டோன்னா. சரி உங்களை அடுத்த எபிசோட் வந்து சந்திக்கிறீங்க. அதோட விடைபெறுவது Black and White TG. பாய்.